பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆறுதலின் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் விசுவாச வார்த்தைகளை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். நிச்சயமாகவே ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் உள்ளத்திலே, உங்கள் குடும்பத்திலே, கற்றுக் கொடுத்த உங்களுடைய ஊழியத்திலே மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதற்காய் அவரை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் அப்படியாக ஒரு விசுவாச வார்த்தையை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ரோமர் 10:11 வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலைங்க, என் கையில் இருக்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், தேளிலும் தெளித்தேனிலும் மதுரமான, எந்த மனிதனாலும் அழிக்க முடியாது, பொய் சொல்லாதே. வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு அருமையான ஏழை தாய் ஒரு பணக்காரர் வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். கணவன் இறந்து போன நிலைமையில அந்த வேலை செய்த அந்த குடும்பத்தை அவர்கள் நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் அந்த செல்வந்தன் வீட்டிலே ஒரு நகை காணாமல் போய்விட்டது. அவர்கள் அந்த சகோதரியை கூப்பிட்டு பலமாய் மிரட்டி, இந்த நகையை நீதான் எடுத்து விட்டாய், நாளைக்கு காலை 10 மணி வரைக்கும் உனக்கு நேரம் தருகிறோம், அதற்குள்ளாய் நீ கொண்டு வந்து ஒப்படைத்தால் உன்னை காவல்துறையிலே ஒப்படைக்க மாட்டோம், இல்லை என்றால் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்து உன் வாழ்க்கையை முடித்து விடுவோம் என்று சொல்லி மிரட்ட ஆரம்பித்தார்கள். அந்த ஏழை தாய் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு நல்ல சகோதரி. அவர்கள் வந்தார்கள். இரவு முழுவதும் முழங்கால் படியிட்டு உபவாசத்தோடு கண்ணீர் விட்டு கதறினார்கள். ஆண்டவரே, என் உள்ளத்தை பார்க்கிறவர் நீர். நான் செய்யாத ஒரு காரியத்துக்காக என் மீது அவாண்டமான ஒரு பழியை சுமத்துகிறார்கள். நான் வெட்கப்பட்டு நிற்கிறேன், ஆனால் உம்மை விசுவாசிக்கிறேன். நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அதிகாலை விடிந்து சில மணி நேரங்களுக்குள்ளாய் அவர்கள் வீட்டு கதவை யாரோ தட்டுவது போல இருந்தது. அதிகாலை நேரம் கதவை திறந்தால் அந்த வீட்டின் எஜமானனும் எஜமாட்டியை நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் கைகளிலே அவர்கள் காணாமல் போய்விட்டது என்று சொன்ன நகை இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், என் மகள் அதை தவறுதலாய் எடுத்து வேறு ஒரு பேக்கில் வைத்து விட்டால், அந்த பேகை அவள் எடுத்துக்கொண்டு போனபடியினாலே அதை காணாமல் நாங்கள் தேடி பழியை உண்மையில போட்டு விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மனப்பூர்வமாய் அந்த தாயாரிடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த ஏழை தாயை தலை நிமிர வைத்தார், வெட்கப்படாமல் பாதுகாத்து கொண்டார். நீங்களும் நானும் கூட வெட்கப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலை நிறையா வருங்க. பிசாசுடைய நோக்கமே எப்படியாவது அவருடைய பிள்ளைகளை ஏதாகிலும் ஒரு இடத்துல வெட்கப்படுத்தி தலைகுனியே நிற்க வச்சுட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையும் உங்கள் ஊழியத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்திலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் உறவுகள் மத்தியிலே, நண்பர்கள் மத்தியிலே, அதிகாரிகள் மத்தியிலே, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. நீங்க விசுவாசமா இருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்மை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் வெட்கப்பட்டு போதல்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போகாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென்.